ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 17ஆம் அத்தியாயம். அப்சர ஈஸ்வர லிங்கம். குறிப்பு: தேவேந்திரனால் சபிக்கப்பட்ட ரம்பை இந்த லிங்கத்தை சாந்தப்படுத்துவதன் மூலம் தனது அந்தஸ்தை மீண்டும் பெற்றதால் லிங்கம் அப்சரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. ஈசனார் கூறினார்: அப்சரேஸ்வரர் லிங்கம் 17வது லிங்கம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனை காண்பதன் மூலம் மக்கள் விரும்பிய அனைத்தையும் பெறுவார்கள். விருத்ரனின் எதிரி, அதாவது தேவேந்திரன், நந்தன என்ற பூங்காவில் அமர்ந்திருந்தான். தேவி அது விரும்பத்தக்க அனைத்தையும் கொண்டிருந்தது. சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணறர்களின் பாடல்களின் ஒலியால் அது எதிரொலித்தது. கிளிகள், காக்கைகள், சிவப்பு வாத்துக்கள், சகோர பக்ஷிகள் மற்றும் ஆஸ்பிரேக்களின் கீச்சு சத்தங்கள் எங்கும் பரவின. அந்த பூங்கா தெய்வீக உலகத்துடன் ஒப்பிடக்கூடிய இடமாக இருந்தது. அது திரிவிஷ்டபருக்கு ஸ்வர்க்கம் ஒரு அலங்காரமாக இருந்தது. தேவேந்திரனை முன்னணி சூரர்கள் கவனித்து கொண்டனர். தேவி ரம்பை நடனத்துடன் தொடர்புடைய பல்வேறு பாவங்களை, அதாவது உணர்ச்சி வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி அவருக்கு முன்னால் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார். வேறு எதையோ சிந்தித்து அவள் மனம் தளர்ந்தாள். அதனால் அவள் சறுக்கினாள். காலத்தின் வேகமும் துடிப்பும் சீரற்ற போது வாசவ அவளை கவனித்தான். சூரர்களின் அரசன் கோபமடைந்து அவளை சபித்தான். மறதி என்பது மனிதர்களின் பழக்கம். அது தேவலோகங்களில் ஒருபோதும் காணப்படுவதில்லை. எனவே காமமற்றவளாகி மனித உலகத்திற்கு செல்வாய். தேவேந்திரனின் கோபத்தின் விளைவாக அந்த தெய்வீக பெண் துயரமடைந்து பூமியில் விழுந்தாள். அசையாமல் அவள் ஊனமுற்றவள் போல இருந்தாள். அவள் சத்தமாக மிகவும் புலம்பினாள். அவள் பரிதாபகரமான புலம்பலில், நான் என்ன பாவம் செய்தேன்? தூய தவம் செய்யப்படவில்லையா? சூரன் தேவேந்திரன் எப்படி சாந்தப்படுத்தப்படவில்லை என்றாள். அனைத்து தேவதைகளும் அவளுடைய தோழிகள் உள்பட ஒரு உடலில் அங்கு வந்தனர். சிறந்த முகபாவனை கொண்ட பெண்மணி ரம்பை படுத்திருந்த இடத்திற்கு அவர்கள் வந்திருந்தனர். அவளுடைய துக்கத்தில் சுட்டெரிக்கும் நெருப்பால் தேவதைகளின் குழுக்களும் துயரமடைந்தன. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் தாமரை குளம், அதாவது பூப்பதற்கு முன்பு வானம் மேகங்களால் சூழப்பட்டிருக்கும் போது பிரகாசிக்காதது போல, சாபத்தால் அழிக்கப்பட்ட ரம்பை எப்படியோ பிரகாசிக்காதது போல, சிறந்த முகபாவனை கொண்ட பெண்மணியே தன் தோழிகளால் சூழப்பட்ட ரம்பை தேவதைகள் மற்றும் நாரத முனிவரால் காணப்பட்டார். தேவதைகள் துக்கத்தால் திடீரென கலங்கி ரம்பை ஏன் மீண்டும் மீண்டும் அழுது கொண்டிருந்தார் என்று அவர் மனதில் ஆச்சரியம் ஏற்பட்டது. அவர்களை அணுகி அவர் வினவினார்: சிறந்த தெய்வீக தேவியர்களே, நீங்கள் ஏன் பரிதாபமாகவும் முகங்கள் வெளிரியும் காணப்படுகிறீர்கள்? எல்லாவற்றையும் தெளிவாக கூறுங்கள். முன்பு நிகழ்ந்ததை அவர்கள் அவரிடம் கூறினார்கள். அதனை கேட்டதும் நாரத மாமுனிவர் தியானத்தில் மூழ்கினார். அவர்களுக்கு நன்மை பயக்கும் வழிமுறைகளை அவர் அவர்களிடம் கூறினார். அனைத்து தெய்வீக தேவியர்களும் முயற்சியுடன் சிறந்த மகா காலவனத்தை அடையட்டும். நீங்கள் அனைவரும் தேவர்களுடைய இறைவனை விரும்பிய அன்னத்தை வழங்கும் லிங்கத்தை சாந்தப்படுத்துங்கள். முந்தைய ஒரு கல்பத்தில் என் சந்தர்ப்பத்தில் ஊர்வசி பிருச்சாதேவியின் முன் அதை வணங்கினாள். அவள் மன்னன் புரூரவசுவை தன் கணவனாக பெற்றாள். நாரத மாமுனிவரின் வார்த்தைகளை கேட்ட தெய்வீக பெண்களின் குழுக்கள் லிங்கத்தை சாந்தப்படுத்தும் விருப்பத்துடன் அழகான மகா காலவனத்தை நோக்கி வந்தனர். பின்னர் ருத்ரர் அவர்களிடம் பக்தியால் மகிழ்ச்சியடைந்தார். அவரே வரங்களை வழங்கினாள். ரம்பையே, நீ தாம்பத்திய பேரின்பத்தை அடைவாய். மேலும் சொர்க்கலோகத்தை மீண்டும் பெறுவாய். பெரும் புகழை பெற்ற பெண்மணியே, நிச்சயமாக நீ பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அன்பிற்குரியவளாக மாறுவாய். எனவே தேவலோக பெண்களின் இந்த குழுவால் மதிக்கப்படும் ஸ்வர்கலோகத்திற்கு திரும்பி செல்லுங்கள். ஸ்வர்க்கத்தை மீண்டும் பெற வேண்டும் என்ற விருப்பத்துடன் அப்சர பெண்களான தேவலோக பெண்கள் தெய்வம் மீண்டும் சாந்தப்படுத்தப்பட்டது.
எனவே தெய்வம் 3 உலகங்களிலும் அப்சரேஸ்வரர் என்று நன்கு அறியப்பட்டார். அப்சரேஸ்வரரை பக்தியுடன் வழிபடுபவர்கள் தங்கள் லட்சியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியவர்களாக மாறுவார்கள். பெரும் புகழை பெற்ற பெண்மணியை தெய்வத்தை தரிசிக்க மற்றவர்களை தூண்டுபவர்கள் தங்கள் கனவுகளில் கூட தங்கள் நிலைகளிலிருந்து பிரிந்து செல்வதையோ அல்லது வீழ்ச்சியையோ காண மாட்டார்கள். தானம் என்ன பயன்? தவம் என்ன பயன்? ஏராளமான பண வரவுகளுடன் கூடிய யஜ்ஞங்கள் என்ன பயன்? லிங்கத்தை தொடுவதன் மூலம் ஒருவர் தொடர்ச்சியாக ராஜ்யம், சொர்க்க இன்பங்கள் மற்றும் முக்தியை பெறுகிறார். இவ்வாறு தேவி அப்சரேஸ்வர தேவரின் பாவங்களை அழிக்கும் சக்தி உங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து காலகலேஸ்வரரின் மகத்துவம் உங்களுக்கு கூறப்படும். 17ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.